ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மலாய் வெஜ் குருமா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. இதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துடலாம். பன்னீர் 200 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். காலிஃப்ளவர், கேப்சிகம், வெங்காயம், தக்காளி ஒரு கப்பு, இஞ்சி மீடியம் சைஸுக்கு ஒரு பீஸ் இஞ்சி, பூண்டு ஒரு 4 பல் பூண்டு, சீரகம், மிளகா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம். தாளிக்கிறதுக்கு நமக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு. கடாயில் ஃபர்ஸ்ட் எண்ணெய் விட்டு பன்னீரை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை நம்ம ஏன் ஃபஸ்ட் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட் குருமாவில் நீங்கள் போடும்போது பன்னீர் கரைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக தான், அதோட ஷேப் ரீட்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நம்ம ஃப்ரை பண்ணுறோம். நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பன்னீர் கிறிஸ்பியாகவும் அதோட ஷேப் ரீட்டைன் பண்ணியும் இருக்கும் குருமாவில். ஸோ நான் இதுக்கு சீசனிங் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் பன்னீர் அப்படியே எண்ணெயில் போட்டு நார்மலாக ஒரு சின்ன ஃப்ரை மட்டும் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ ஒன்ஸ் பன்னீர் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இதே கடாயில் நம்ம இப்போ குருமா வைக்க போகிறோம். ஸோ அந்த கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு நம்ம இப்போ சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை அண்ட் 2 கிராம்பு போட்டு நல்லா தாளிக்க போகிறோம். இஞ்சி, பூண்டு, சீரகம் இது 3யும் போட்டு நம்ம டிங்செக் இருக்கு இல்லைங்களா, அதில் லைட்டாக 1-2 நசுக்கினாலே போதும். அது மாதிரி நசுக்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு ஜஸ்ட் ஒரு ஓட்டினாலே உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடச்சிடும். அந்த மிக்சரை நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுமே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் நம்ம மசாலாக்கள் ஆட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இங்கே மஞ்சள், மிளகாத்தூள் அண்ட் உப்பு போடுறேன். உப்பு போட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்க ஒரு கப் தக்காளி இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதை சிம்லேயே வச்சு கொஞ்சம் வதக்குங்க. வதக்கிட்டு அந்த மிளகா பொடியோட பச்சை வாசனை போனதும் மூடி வச்சு வதக்குங்க. ஸோ தட் நம்ம தக்காளி சாஃப்டாக நல்லா மேஷ் ஆகணும். அந்த மாதிரி ஆற வரைக்கும் நல்லா மூடி போட்டு வதக்கிங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒன்ஸ் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்சுருக்க ஒரு கப் கேப்சிகம் அண்ட் ஒரு கப் காலிஃப்ளவர். நான் காலிஃப்ளவர் ஆல்ரெடி சுடு தண்ணியில் போட்டு மஞ்சள் அண்ட் உப்பு போட்டு லைட்டாக பிளான்ச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அது 2யும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேறு ஏதாவது காய்கறிகள் லைக் கேரட், பீன்ஸ், பட்டாணி என்ன போடணுன்னாலும் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி காலிஃப்ளவர், கேப்சிகம் அண்ட் பன்னீர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து இது எல்லாத்தையும் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காலிஃப்ளவர் அண்ட் கேப்சிகம் நல்லாவே வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணி 2 நிமிஷம் சாட்டே பண்ணி அதை சிம்மில் வச்சுடுங்க. ஸோ தட் அந்த மசாலா பன்னீர்லேயும் அந்த மசாலா அண்ட் ஃப்ளேவர் ஏறணுன்றதுக்காக தான் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணி அதை சிம்மில் வச்சுடுங்க. பன்னீர் வச்சு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம குருமா ஆல்மோஸ்ட் டன். நம்ம ஃபைனல் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி மலாய் குருமா அப்படின்னாலே நம்ம க்ரீம் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் மலாய் குருமா. ஸோ நான் ஃப்ரெஷ் க்ரீம் இன்றைக்கி அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அந்த க்ரீம் நல்லா கொதிக்க விடணும். இந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கனாலே போதும். க்ரீமை உங்களோட மலாய் குருமா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த குருமா பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி, நான் அப்படின்ற ஐட்டம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன். பாய்.